திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1053, அதிகாரம் இரவு. புறநானூற்றிலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. பாலியாதன் என்பவர் சேர நாட்டில் வாழ்ந்த ஒரு புலவர். இவர் மிகவும் வறுமையில் இருந்ததால் கண்களெல்லாம் குழி விழுந்து வறண்டு காணப்பட்டதால் இவரை குண்டுகட் பாலியாதன் என்று அழைத்தார்கள். அப்பொழுது சேர நாட்டை ஆண்டவர் மன்னர் செல்வக்கடுங்கோ வாலியாதன். இவர் பெரும் கொடையாளி. புலவர் அவர்களின் குடும்ப வறுமை கருதி தனது மன்னர் எவருக்கும் மனம் கோணாது வாரி வழங்கும் வள்ளல் என்பதால் அவரை காணச் சென்றார். புலவரின் திறமையையும் வறுமையையும் முன்னரே கேள்விப்பட்டு இருந்தார் மன்னர். இவர் சிறிதுதானே கேட்க வந்திருக்கிறார், அவருக்கு பெரிது தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரை அன்போடு உபசரித்து அவரது பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் யானைகளையும் குதிரைகளையும் பசுக்களையும் நெற்குவியல்களையும் பொற்குவியல்களையும் ஏன் இன்னும் சில பொருட்களை எல்லாம் மலைபோல் குவித்தார். இவை அத்தனையும் உமக்குத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். புலவருக்கு இது கனவா அல்லது நனவா என்று புரியவில்லை. இப்பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்ல ஆட்களையும் பல வண்டிகளையும் அனுப்பினார் மன்னர். அது அவருக்கு ஒரு புதிய பிறப்பாகவே அமைந்தது. யாசிக்கலாமா என்று யோசித்து இருந்த புலவர் மன்னரின் பரிசளிப்பில் வாழ்க்கையை மிகவும் நேசித்து போனார். கொடுப்பதற்கு பரந்த மனம் இருக்கும் ஒரு மனிதரிடம் ஒருவர் யாசிப்பது என்பது வாழ்வின் அழகிய செயல்களில் ஒன்று என்பதை கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன் நின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். இயன்றதை கொடுத்தால் மனிதம், முயன்று கொடுத்தால் புனிதம்.